الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. திருக்குர்ஆனின் சிந்தனைகளில் மூன்றாவது தலைப்பாக சூரத்துல் பக்கராவினுடைய 255வது வசனம் ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி ஒரு மகத்துவமான ஒரு ஆயத். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனில் மிக சிறந்த ஆயத் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டபோது உடனே அதற்கு பதில் சொன்னார்கள் உபய் இப்னு கஅப், குர்ஆனில் மிக சிறந்த மகத்துவமான ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அற்புதம், ஆனந்தம். உடனே அவங்களுடைய நெஞ்சை தட்டி சொன்னார்கள், லியஹ்னிகல் இல்ம், உன்னுடைய இல்மில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உனக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று அவர் சொன்ன பதிலை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள். ஏன், 6666 ஆயத்துகளின் மிக சிறந்த ஆயத்து ஆயத்துல் குர்சி. அதனால தான் இதற்கென்று தனி சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சி ஓதுவாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு தடையாக இருப்பது மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். இந்த ஆயத்துல் குர்சி ஓதினால் ஷைத்தான் ஜின்களிலிருந்து பாதுகாப்பு என்று சொன்னார்கள். ஏன், ஷைத்தானே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியிடம் சொன்னான், நீங்கள் இதை தூங்கும்போது ஓதுங்க ஆயத்துல் குர்சியை, லா யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ் வலா யகுர்புக ஷைத்தானு ஹத்தா துஸ்பிஹ். இரவுல நீங்கள் ஓதிட்டு படுத்தா ஷைத்தான் உங்களை தீண்ட மாட்டான், மலக்கு உங்களை பாதுகாப்பார் என்று சொன்னார்கள். இப்போ இந்த ஆயத்து அவ்வளோ மகத்துவமானது. அது மட்டுமில்லை, இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ்வுடைய பெயர் பல இருக்குது. அதில் மிக முக்கியமானது இஸ்முல் ஆலம் என்ற மகத்துவமான ஆயத்து. எப்படிப்பட்டது என்றால், இஸ்முல் ஆலம் என்ன, அல்லாஹ்வுடைய பெயர். சில பெயர்கள் இருக்குது, இதா துஅய பிஹி அஜாப், அந்த பெயரை கொண்டு அழைத்தால் அந்த துஆவுடன் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஆயத்துல் குர்சியில் 2 பெயர் வருது, அல் ஹய்யு அல் கையூம் என்ற அந்த வார்த்தை. இந்த அல் ஹய்யு அல் கையூம் குர்ஆனிலே 3 இடங்கள்ல தான் வருது. ஒன்று சூரத்துல் பக்கராவுடைய இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம் என்று. இரண்டாவது ஆல இம்ரானுடைய 2வது ஆயத் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம். 3வது இடம் என்ன, தாஹா சூரால 111வது ஆயத்து வஅனத்தில் வுஜூஹ் லில் ஹய்யில் கையூம் என்று. இந்த 3 இடங்கள்ல தான் வருது. ஏன் ஆயத்துல் குர்சி இவ்வளோ மகத்துவமானது குர்ஆனிலே? ஏனென்றால் இந்த ஆயத்துல் குர்சியில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி, தௌஹீத், அல்லாஹ்னா யார், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுடைய ஞானம் என்ன, அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன என்று இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ்வை பற்றி எல்லாமே வர்ணித்து சொல்லப்படுகிறது. அப்போ இதை பற்றி நம்ம ஒரு கருத்து தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆயத்துக்கான அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வசனம் வார்த்தை என்ன, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எல்லா படைப்புகளை விட மஹ்லூக், எல்லா படைப்புகளும் மஹ்லூக், அல்லாஹ் ஒருவன் தான் ஹாலிக், படைத்தவன். அதனால தான் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் என்று நாம் எதை சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான். இதை சொன்னால்தான் அவர் இஸ்லாத்திற்குள்ளேயே, இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்குள்ளேயே நுழைய முடியும். ஏனென்றால் இது மிக முக்கியமானது. அப்போ மிக அடிப்படை என்ன, லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு எதுவும் கிடையாது என்பதை முழுக்க முழுக்க ஒழுங்க வேண்டும். அல் ஹய்யு, உயிருள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் என்றென்றும் இருப்பவன், அழிவென்பதே கிடையாது அவனுக்கு. உலகத்தில் வாழக்கூடிய எல்லா படைப்புகளும் அழிந்துவிடும். மனிதர்களாக இருக்கலாம், படைப்புகளாக இருக்கலாம், மலக்குகளாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் அழிவு உண்டு. குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே அழிந்துவிடும். குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹ, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் அழிந்துவிடும் அல்லாஹ்வை தவிர. இப்போ மனிதர்கள் எல்லாருமே, படைப்புகள் அழிந்துவிடும், அல்லாஹ்வுக்கு அழிவு என்பதே கிடையாது. அல் ஹய்யு என்ற வார்த்தைக்கு அதுதான். அதனால தான் நாம் இந்த உலகத்தில்
எத்தனை பொருள்களாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், உலக பொருட்களாக இருக்கலாம், வஸ்துக்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி எல்லாம் அழிந்து விடுவார்கள். அதனால் இதன் மீது நம்மளுடைய நம்பிக்கை வரக்கூடாது. இப்போ நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்காத அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல் கையூம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். கையூம், அல் கையூம் என்று சொன்னால் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாத்தினுடைய காரியங்கள், அது ரிஸ்கா இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், எல்லாவற்றிற்குமான நிர்வகிப்பவன், ஒரு பொறுப்பெடுத்து அதை செய்பவன், நிர்வகிப்பவன் என்று சொல்வார்கள். அதற்கு தான் அர்த்தம் அல் கையூம், எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன். இந்த ரெண்டு வார்த்தை அல் ஹய்யூ அல் கையூம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு வார்த்தையை கொண்டு துவா செய்வார்கள். யா ஹய்யூ யா கையூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ், உயிருள்ளவனே, எல்லாவற்றையும் நிர்வகிப்பவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உதவி தேடுகிறேன் என்று. அப்போ இந்த ரெண்டு வார்த்தையை கொண்டு துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய வார்த்தை தான் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ எதுவும் பிடித்து விடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இப்போ நாம் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டே தூங்குவோம், அல்லது தூக்கத்திற்கு முன்னால் ஒரு சிறு தூக்கம் வரும், அதுவும் அல்லாஹ்வுக்கு வராது. அல்லது இரவு நாம் தூங்கக்கூடிய அந்த பெருதூக்கமோ அது அல்லாஹ்வுக்கு வராது. அப்போ எல்லா படைப்புகளும் தூங்கும். எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, மனிதர்கள் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்றால் சராசரியாக 8 மணி நேரம் தூங்க வேண்டும் நாளைக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு இந்த எந்த தேவையும் கிடையாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் தான். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அவனுக்கு சொந்தமானது என்று சொல்லி காட்டினான். அல்லாஹ் மற்றொரு ஆயத்தில் சொல்வான் இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அபதா, வானங்களும் சரி பூமியிலும் சரி அல்லாஹ்விடத்தில் வரும்போது அடிமையாகத்தான் வரும் என்று சொல்லுவான். அப்போ வானங்கள் பூமியில் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எதுவுமே மனிதனுக்கு கிடையாது, எதுவுமே மற்ற படைப்பு கிடையாது. இந்த உலகத்தில் என்ன மனிதன் சொல்கிறான், இது என்னுடைய செல்வம், என்னுடைய உயிர், என்னுடைய உடல், என்னுடையது, எல்லாமே என்னுடைய தனக்கு சொந்தம் கொண்டாடி இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய உயிர் கூட சொந்தம் கிடையாது, அவனுடைய உடல் கூட சொந்தம் கிடையாது, அவனுடைய உடை கூட சொந்தம் கிடையாது, எதுவுமே அவனுக்கு சொந்தம் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு துன்பமான நேரத்தில் இன்ன லில்லாஹி மா அஹத், அல்லாஹ் எதை எடுத்தானோ அவனுக்கு சொந்தம். வலஹு மா ஆதா, அவன் கொடுத்தாலும் அவனுக்கு தான் சொந்தம். வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்கிறது என்று சொல்வார். அடுத்ததாக ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய ஆயத்தான் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வது அவனுடைய அனுமதிக்கு பிறகே தவிர யாருக்கும் வழங்கப்படாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு யாருனாலையும் செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் சிபாரிசு பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் சொல்வான் எப்படிப்பட்ட நாள் மறுமை நாள், அன்றைய நாளில் எந்த நட்பும் கிடையாது, எந்த சிபாரிசும் கிடையாது. அன்றைய நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் பேச முடியாது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தாதான் பேச முடியும். அல்லாஹ் சொல்வான் கம்மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மலக்குகள் இருக்கிறார்கள். லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய சிபாரிசை எந்தவித பிரயோஜனம் தராது, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர. அல்லாஹ் அனுமதி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அனுமதி கொடுக்காமல் யாரும் பேச முடியாது. அல்லாஹ் யாருக்கு முதலாவது அனுமதி கொடுப்பான்? நபிமார்களுக்கு, மலக்குகளுக்கு, நல்லோர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் முதல் அனுமதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னாலே சிஜ்தா செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹான் இர்ஃபா ரஅஸக், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். வகுல் துஸ்மா, நீங்கள் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் அனுமதி கொடுத்தாதான் யாராக இருந்தாலும் அனுமதி பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் அடுத்து சொல்றான் யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி எல்லாவற்றையும் அறிந்தவன். அப்போ கல்வி ஞானம் இல்ம், அல்லாஹ் எல்லாவற்றையும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், தற்காலத்தில் என்ன நடக்கிறது, நடந்தது என்ன, எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்மு
எந்த அளவுக்கு என்று சொல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சந்திக்கும் போது கப்பலில் போயிட்டுருப்பான். கடலில் போயிட்டுருப்பான். ஒரு குருவி கடலில் தன்னுடைய அழகால் கொத்தி எடுக்கும் தண்ணீர். அதை பார்த்து சொல்வார்கள், மூசா அவர்களே, உங்களுடைய கல்வி ஞானமும் என்னுடைய கல்வி ஞானமும் அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு முன்னால் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு முன்னால் இந்த குருவி அது கடலில் தண்ணீரை கொத்தி எடுத்தது பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணி இருக்கும், அந்த அளவுக்கு தான் நம்முடைய இல்மு, அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது விசாலமானது என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ்வுடைய இல்மை யாரும் சூழ்ந்தறிய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. வஸிஅ குர்சிய்யுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்கள் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அர்ஷ் எவ்வளவு முக்கியமானது, குர்சியும் ஒரு படைப்பு. எந்த அளவுக்கு நபி சொன்னார்கள், வானம் பூமி குர்சி இவைகளை கம்பேர் பண்ணும்போது, இவைகளை ஒப்பிடும்போது, ஒரு பொட்டல் மைதானத்தில் ஒரு வளையலை தூக்கி போட்டால் எந்த அளவுக்கு அந்த பொட்டல் மைதானத்துக்கு அந்த வளையல் தெரியுமோ, அதுபோல தான் குர்சியினுடைய மதிப்புக்கு வானம் பூமி ரொம்ப அளவில் சிறிதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ குர்சி அல்லாஹ்